நாளுக்கு நாள் கலகலத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கின்றோம். காரணம் 2 செய்திகள். ஒன்று, அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பை ஒன்றிய அரசு தந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக அறிந்தேன். சோ ஒரு பக்கம் Z+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் அவர் என்ன செய்ய போறாரு, அவர் டூர் கிளம்புறாரு. இன்னும் ஒரு சில தினங்களில் அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய இருக்கிறார், மக்களை சந்திக்க இருக்கிறார். அப்கோர்ஸ் தேர்தல் நெருங்கி விட்டது, ஓராண்டு தான் இருக்குது. எல்லா கட்சிகளுமே இனிமேல் வேக வேகமாக மக்களை சந்திக்க செல்வார்கள். அதுல எடப்பாடி பழனிசாமியும் போறாரு. இப்ப இன்னைக்கு செய்தியாளர்களிடம் பேசிக்கிட்ட கூட அவர் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர், அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம், நம்புங்க நம்புங்க நம்புங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அடித்து சொல்லிக்கிறார். அவர் சொன்ன கொஞ்ச நேரத்துல டிடிவி தினகரன் சொல்றாரு, அவர் ஏதாவது சொல்றாருங்க, அதெல்லாம் நீங்க சீரியஸ் எடுத்துக்காதீங்க, எதுவா இருந்தாலும் ஆஃப்டர் எலெக்ஷன், தேர்தலுக்கு பிறகுதாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு டிடிவி தினகரன். இப்பவே ஆரம்பிச்சிருச்சா பிரச்சனை. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த அஇஅதிமுக கூட்டணி கரை சேருமா என்பதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேசியிருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதாவது இந்த சண்டை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒண்ணு சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களில் நான் அவர் போறார்ல, பயணம் கிளம்புகிறார் மக்களை சந்திப்பதற்கு, இதுல எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அப்ப எனக்கு டக்குன்னு தோணுது, சார் டிடிவி தினகரனுக்கு அழைப்பு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அப்ப டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்கிறார்ல, சார் டிடிவி தினகரன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தான் எங்களோட கூட்டணி வந்திருக்கிறாரு சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இவர் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லுகிறார். இப்ப டிடிவி தினகரனை இவர் அழைப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இருக்கிறார். எந்த கூட்டணியில? தேசிய ஜனநாயக கூட்டணியில. ஓபிஎஸ் இவர் கூப்பிடுவாரா, கூப்பிட்டா ஓபிஎஸ் போவாரா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இவ்வளவு சிக்கல். இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த தலைவனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது சார். எந்த தலைவனுக்கும் என்ன நிலைமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தாங்க முதலமைச்சர், பிளீஸுங்க நம்புங்க, ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தாங்க அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருக்கு பாருங்க. ஏன் வந்துச்சு அப்படின்னா பாஜக என்ன சொல்லிச்சு, ஹெச் ராஜா என்ன சொன்னாரு, யார் முதலமைச்சர் என்பதை தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னார். போச்சா, அதை கண்டிக்கிறதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியால முடியல. அஇஅதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். அஇஅதிமுகவை சேர்ந்தவர்னா யாரு, செங்கோட்டையனா, யார் ஆக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்குல்ல, அது எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி நிக்குது அவருக்கு. சரி சொல்லிட்டாரு ஒரு பெரிய மனுஷன், ஈவிரக்கம் வேண்டாமா? டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு உடனே, அதெல்லாம் கிடையாது, நாங்க தேர்தலுக்கு பிறகு கூடி பேசி முடிவு செய்வோம். சரி, கூட்டணி அமைச்சரவை என்று சொல்லுகிறது பாஜக. அதிமுக அதை மறுத்துச்சு, அது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. இன்னைக்கு டிடிவி தினகரன் திருப்பி சொல்றாரு, எம்ஜிஆரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல, அதனால இனி கூட்டணி அமைச்சரவை வைக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம், தப்பு இல்ல. எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி மாபெரும் தலைவர் ஒன்றும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி, அதனால் கூட்டணி அமைச்சரவை அதுதான் சரியானது அப்படிங்கிறாரு அவர். இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது டிடிவி தினகரன் வேணாம்ப்பா, ஓபிஎஸ் வேணாம்ப்பா, நமக்கு யார் இருக்கா, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, வலுவா இருக்குது, பாமக துணை போதும் அப்படின்ட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படியே திரும்பி அந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை பாக்குறாரு. நீங்க வாங்க சார், நீங்க என் கூட இருங்க சார், போதும் சார், நம்ம ஜெயிச்சிடலாம் சார் அப்படின்னா, கூட்டணியா நாம ஒத்துமையா இருப்போம் சார் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாருன்னா, அங்க பாமகக்குள்ள நடக்கிற சண்டை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பழைய செய்திகளை எது நான் பேச போறதுல புதிய செய்திக்குள்ளேயே வர 2 செய்தி. பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை இப்ப எங்க உச்சத்துல போய் நிக்குதுன்னா, பழைய சண்டை அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த சண்டையெல்லாம் விடுங்க, இப்ப புதிய சண்டை எங்க போய் நிக்குதுன்னா, சட்டமன்ற கொறடா யாருன்னு சண்டை. அருள் எம்எல்ஏ, அவரு மருத்துவரையார் ராமதாசின் ஆதரவாளர். மருத்துவரையார் ராமதாஸ் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய கொறடாவாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொறடா உண்டு. கொறடா பதவி ரொம்ப முக்கியமான பதவிங்க, அவங்கதான் முடிவு செய்யணும் எந்தெந்த மசோதாவுல ஆதரவு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும், இதெல்லாம் இவங்கதான் முடிவு செய்யணும். அவங்க முடிவுக்கு எதிராக ஒரு எம்எல்ஏ வாக்களித்தால் அவரை எம்எல்ஏ பதவியே என்ன செய்ய வைக்கலாம், போக வைக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு கொறடாவுக்கு. அந்த பவர்ல, அந்த அதிகாரத்துல யார் இருக்கிறா, எம்எல்ஏ அருள் எல்லாம் கிடையாது. நான் ஒரு ஆளை போடுறேன், இவர் தான் இனிமேல் சட்டமன்ற கொறடா அப்படின்னு அன்புமணி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்களை முன்னிறுத்துகிறார். இவர் தாங்க இனிமேல் சட்டமன்ற கொறடா. சண்டை 2 குரூப்பும் யார பாக்குறாங்க, சட்டப்பேரவை செயலாளரை பார்த்து மனு கொடுக்குறாங்க, நாங்க தான் கொறடா, நாங்க தான் கொறடான்னு. அங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு பெரிய மோதலும் சண்டையும் வெடித்துக் கொண்டிருக்கிறது. கட்சியாவே அவங்க என்னவா இல்ல, ஒற்றுமையாக இல்லை. இவ்வளவுத்துக்கு மத்தியில ஒரு கூட்டணி
இவங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி என்னவாக இருக்கும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. ஆனா இவ்வளவு நேரம் இந்த கூட்டணி இதெல்லாம் பேசுறாங்கல்ல, எதை பத்தி எல்லாம் பேசுறாங்க? யார் முதலமைச்சர் வேட்பாளர், யாருக்கு கூட்டணியில் அமைச்சரவை, யாரு கொறடா, இந்த சண்டை நடக்குதே தவிர ஒரு பொது என்ன சொல்றது, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு பொதுவான உடன்படிக்கை, உங்களுக்கு எங்களுக்கு இதாங்க உடன்படிக்கை, நாங்க உங்களோட கூட்டணி வைக்கிறோம் பாஜகவோடு, ஆனா நீங்க நீட்ட தமிழ்நாட்டுல திணிக்க கூடாது. அப்படி ஏதாவது கேட்டாரா எடப்பாடி பழனிசாமி? சிஏஓ பத்தி பேசக்கூடாது கேட்டாரா? முத்தலாக் தடை சட்டத்தை பத்தி வாய் திறக்க கூடாது தமிழ்நாட்டுல சொன்னாரா? இல்ல. அப்ப பாஜகவோடு அஇஅதிமுக கூட்டணி வைப்பதற்கு அஇஅதிமுக எந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் பாஜகவிடம் போடல. காரணம், மக்கள் நலனில் அக்கறை இருந்தால் இதை செய்திருப்பார்கள். மக்கள் நலனில் பாஜகவுக்கு அக்கறை இல்ல, அதிமுகவுக்கு அக்கறை இல்ல. சரி, பாமக இருக்குது இல்ல, பாமக குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு செயல் திட்டத்தை போடலாம்ல. இங்க பாருங்க, சமூக நீதிக்காக நாங்கள் போராடக்கூடியவர்கள். சமூக நீதி சார்ந்த விடயங்கள் பாஜகவோடு இந்த விஷயங்கள் எல்லாம் பாஜக உறுதியா இருந்தா மட்டும்தான் பாஜகவோட கூட்டணி. பாமக சொல்லலாம், பாமகவும் சொல்ல மாட்டேங்குது. அப்ப இவர்கள் எல்லாருக்கும் எது மட்டும்தான் குறின்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய பதவி மட்டும்தான் குறியாக இருக்கிறது. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம். இப்ப இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாரு, நான் இப்போதைக்கு அவருடைய ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகுகிறேன். யாரு? பிரசாந்த் கிஷோர் யாருடைய ஆலோசகர் பொறுப்பிலிருந்து? விஜய்க்கான ஆலோசகர் பொறுப்பிலிருந்து பிரசாந்த் கிஷோர் விலகுவதாக அறிவித்து விட்டார். ஏன்? ஏன்னா ஓகே, அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கு. அவர் ஒரு காரணம் சொல்றாரு, பீகார் தேர்தல் காரணம் சொல்றாரு. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு, நவம்பருக்கு பிறகு மீண்டும் நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அவரு. அப்ப இப்படியான ஒரு கூட்டணி. இன்னைக்கு இன்னொரு பக்கம் திரு சீமான் இப்ப என்ன சொல்றாரு, அந்த நம்முடைய திருப்புவனத்துல கொடூரமாக காவல்துறையினுடைய அட்ராசிட்டியால் படுகொலை செய்யப்பட்ட சகோதரர் அஜித்குமார், அது காவல்துறையினுடைய அட்ராசிட்டி தானே, படுகொலை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அப்படின்னு திரு சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இப்ப எனக்கு அந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், ஓகே, மக்களுக்காக இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா, டக்குன்னு சீமானுடைய தூத்துக்குடி சம்பவத்தை ஒட்டி அவர் என்ன பேசுனான்னு நமக்கு நினைவுக்கு வருது. நமக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதான பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, 13 பேர் அநியாயமாக எடப்பாடி பழனிசாமி அரசால் காக்கா குருவிகளைப் போல சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை. அதன் பிறகு சீமான் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, எடப்பாடி பழனிசாமி நல்லவர் தான், பாவம், உண்மையில அவருக்கு எதுவும் தெரியாதுங்க, அவர் சொல்லி சுட்டிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் டெல்லியில இருந்து சொல்லியிருப்பாங்க. டெல்லியில இருந்து தமிழ்நாடு காவல்துறையை இயக்க முடியும் என்றால் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? அதே வாய்தான், அதே சீமானினுடைய அதே வாய்தான் என்ன சொல்லிச்சு, உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி மற்றவர்கள் எப்படிங்கிற பொழுது சிறந்த தலைவர், நன்றாக ஆட்சி செய்கிறார். ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கும். ஒரு முதலமைச்சருக்கே தெரியாம டெல்லியில இருந்து யாரோ அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறையை இயக்கி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை சம்பவத்தை நிகழ்த்தி விட்டார்கள், எடப்பாடி பழனிசாமி நல்லவர்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறமையற்றவர், அதுக்கு அதான் அர்த்தம். ஆனா அதே சீமான் இன்னொரு முறை பேசிக்கிட்ட போது சொல்கிறார், ஜெயலலிதாவெல்லாம் விட ஒப்பிடுகின்ற போது உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி நல்லவர் தான். ஏன்னா ஜெயலலிதா செத்து போயிட்டாங்களே, திருப்பி வரமாட்டாங்களே. ஜெயலலிதா உயிரோட இருந்தா ஏதாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு, பயம். இப்ப ஜெயலலிதா இறந்த காரணத்தினால சீமான் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி. அப்ப இப்படியாக மக்களின் நலனில் துளியும் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோரும் சேர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு கூட்டணியை வைத்து அந்த கூட்டணிக்காக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சணுங்கிறதுக்காக இவர்கள் ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அது நான் திருப்பி சொல்றேன், ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஏன்னா இன்னைக்கு வட இந்தியாவே தமிழ்நாட்டை பார்த்து வேற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இன்னைக்கு தாக்கரே சகோதரர்கள் இன்றைக்கு அங்க போராடுறாங்க. அவங்க கேக்குறாங்க, எதுக்கியா ஹிந்தி, என்ன டேஷுக்கு ஹிந்தி? அங்க ஒரு பெரும் பேரணி மகாராஷ்டிரால. அவங்க கேக்குறாங்க, என்ன டேஷுக்கு ஹிந்தி? ஹிந்தி பயிலாத தென்னிந்திய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து விட்டன, நீங்கள் ஏன் ஹிந்தியை எங்களிடம் திணிக்கிறீர்கள் என்று மகாராஷ்டிரா கேட்கிறது. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்க, மகாராஷ்டிரா கேட்குது. பாம்பே, அன்னைக்கு பாம்பே, இன்னைக்கு மும்பை. நீங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஹிந்தினாலே பாம்பேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் அப்ப பாம்பேக்கு தான் வேலைக்கு போவாங்க. பாம்பேக்கு வேலைக்கு போனா ஹிந்தி படிச்சுக்கலாம். அப்ப ஹிந்தி பேசுறவங்க எங்க இருப்பாங்க? பாம்பேல இருப்பாங்க. இதான் எங்க நம்பிக்கை. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர்களுடைய தாய்மொழி ஹிந்தின்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தான், இப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறான். அந்த மகாராஷ்டிராவில் மராட்டியம் தான் இந்த மண்ணின் மொழி, ஹிந்தியை நீ திணிக்காத, ஹிந்தியே வெளியில போ என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன என்று சொன்னால், தமிழ்நாடு
இல்ல தமிழ்நாட்டுல என்னவே செய்ய முடியாது. நீங்க ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்க இப்ப இப்ப என்ன பண்றாங்க? இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப ஒரு 3 நாளா எல்லா இடத்துலயும் இதான். இதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அஜித் குமாரினுடைய படுகொலை என்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. யாரெல்லாம் கண்டிக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒவ்வொருத்தரையா பாக்குறேன். இந்த பக்கம் பார்த்தா பாஜக. பாஜக கண்டிக்குதா? எந்த பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில் அழைத்து செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். கொடூரம் அது. அந்த கொடூரம் அரங்கேறிய பிறகு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பீரோன் சிங் பாஜகவினுடைய முன்னணி தலைவர் சொன்னார், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 100 நடக்குதுங்க, எல்லாத்தையும் போய் எப்படிங்க தடுக்க முடியும் என்று கேட்டார். என்ன கேட்டார்? பாஜக என்ன கேட்டுச்சு? ஒரு மாநிலத்துல இது மாதிரி 100 நடக்குது, டெய்லி அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது, அதனால நாங்க இதை வந்து ஒரு வழி பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிருக்கான்னு கேட்டா, இல்ல இல்ல, இணையம் இங்கே செயல்பாட்டில் நெட் உங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட் சேவை இருக்க போய் தானே, 4G 5G எல்லாம் இருக்க போய் தானே நீ இதெல்லாம் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ற, முதல்ல நெட்டை கட் பண்ணி விட்டுறேன். எப்படி நல்லா இருக்கா நடவடிக்கை? பெண்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கல, இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டார். இந்த பாஜக யாரை கண்டிக்குது? கொஞ்சம் மனசாட்சியோட பேசு, மனசாட்சியோட பேசு. மணிப்பூர்ல ஒரு இளைஞன் காவல்துறையை கேள்வி எழுப்புறான். முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்புன்னு சொன்னான். சொன்ன பையனை காவல்துறை கைது செய்து. மணிப்பூர்ல பெரும் கலவரங்க. கலவரத்திற்கு முதலமைச்சர் காரணம் என்று சொன்ன ஒரு இளைஞன், BA பட்டதாரி, கல்லூரி போயிட்டு இருக்கிற இளைஞன் கைது செய்யப்படுகிறான் காவல்துறையாளர். கைது செய்த காவல்துறை அவனை அழைச்சிட்டு போகும்போது அங்கிருந்த கலவரக்காரர்களிடம் கரெக்டா ஒப்படைக்குது. இல்லைன்னா அந்த வண்டி எப்படி கலவரக்காரர்களுக்கு தெரியும் இவன் வர்றான்னு? கலவரக்காரர்கள் அங்கே சூழ்ந்து கொண்டு அந்த இளைஞனை அடித்தே கொன்றார்கள். காவல்துறை தெரித்து ஓடியது. அந்த இளைஞன் அடித்து கொல்லப்பட்டான் மகாராஷ்டிராவில். இந்த பாஜக யாரை பார்த்து கேள்வி கேட்குது? தமிழ்நாட்டை பார்த்து கேள்வி கேட்குது. நம்ம எத்தனை பேர்? 150க்கும் மேற்பட்டவர்கள் கலவரங்களில் கொல்லப்பட்டார்கள். இதுல மணிப்பூர்ல. குஜராத்ல ஒரு காவல்துறை அதிகாரி, என்னுடைய நினைவு சரியாக இருந்தா சஞ்சய் பட்டு நினைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் சொன்னார், மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கும் போது, அவர் காவல்துறையுடைய உயர் அதிகாரி, IG ரேங்க்ல இருந்தவர். மோடி சொன்னார், இந்துக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள், அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். மோடி நினைத்திருந்தால் குஜராத் கலவரத்தை தடுத்திருக்க முடியும், பல பெண்களை காப்பாற்றியிருக்க முடியும், குழந்தைகளை காப்பாற்றியிருக்க முடியும். ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த குஜராத் கலவரத்தின் பொழுது காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு வேடிக்கை பார்க்க சொன்னவர் மோடி என்று அந்த மீட்டிங்ல நடந்தத, உள்ளரங்க மீட்டிங்ல நடந்தத குற்றச்சாட்டு சொன்னதோட நிக்கல, போய் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அபிடவிட்டாவே தாக்கல் பண்ணார். அந்த சஞ்சய் பட்டை கைது செய்தது குஜராத் பாஜக அரசு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கலவரங்களுக்கு துணை போன பாஜக. அப்போ சாத்தான் வேதம் ஓதுவது போல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்க என்ன செய்றீங்க? நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு நாங்கள் தான் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா, நீங்கள் ஆளும் எல்லா மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் நீங்க அரசியலா நினைச்சிருக்கீங்க. ஏன் திமுக அரசை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதுன்னா, இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய மலினமான அரசியல் இருக்குல்ல, அதை நம்ம பாக்குறோம். உங்க எல்லாரும் ஒப்பிடும்போது 1000 டைம்ஸ் திமுக பெட்டரா தான் இருக்குது என்ற முடிவுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்த காரணத்தினால் திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறார். திமுகவிடம் குறைகள் இருக்கின்றன, போதாமைகள் இருக்கின்றன, சிக்கல் இருக்குது. ஆனா 13 பேரை சுட்டு கொண்டுட்டு நான் டிவியில பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி மாதிரி சொல்லல. அப்பாவும் பையனும் அடித்து கொல்லப்பட்ட பிறகு என்னங்க பண்றது, அவங்க மூச்சு திணறி செத்துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லல. பதவியேற்ற உடனேயே ஜெயலலிதா வசித்த கொடநாடு பங்களாவில் கொலை நடைபெறவில்லை. பெண்கள் நடு ரோட்ல நிர்வாணப்படுத்தப்பட்டு இழுத்து சென்ற மணிப்பூர் கொடூரங்கள். செலக்டிவா இவங்க தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டினுடைய இதுல விஜயை பற்றி ஒரு வார்த்தை நான் பேசணும். விஜய் மீதான விமர்சனம் என்ன நமக்கு? வேற என்ன? நீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார், பின்னாட்களில் அவர் அதிமுக ஒரு கூட்டணி வைத்தார், அது வேறு. ஆனால் அதிமுக திமுக இரண்டையும் தொடக்கத்தில் கடுமையாக விமர்சித்தார். ஆனால் விஜய் இந்த நிமிடம் வரை விஜயோ தாவேக்காவோ அதிமுக விமர்சிப்பதே இல்லை. இப்ப நீங்க திமுக விமர்சிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்க நிர்வாகம் சரியில்லை, ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி பேசுறீங்க. தாவேக்கா அதிமுக ஊழல் செய்யலையா? அதிமுக உங்க பார்வையில மிக சிறப்பான ஒரு கட்சியா பாக்குறீங்களா? அப்ப நீங்க மாற்று என்று வந்தால் எல்லோருக்குமா தானே மாற்றா இருக்கும். நீங்க எல்லாரையும் சேர்த்து அட்டிக்கணும், விமர்சிக்கணும்ல. அதெல்லாம் கிடையாது. அதிமுக பேச மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய நோக்கம் ஒரு நல்லாட்சியை தருவதோ அல்லது தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதெல்லாம் அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அசைன்மெண்ட் வேற. சோ இப்படி இது போன்ற ஒரு அரசியல் சூழல் நிலவக்கூடிய காலகட்டத்துல தமிழ் கேள்வி சொந்தங்கள் நாம இன்னும் அரசியல் மயப்படணும், விழிப்புடன் இருக்க வேண்டும். தமிழ் கேள்வி சொந்தங்கள் இன்னும் தெளிந்த பார்வையோடு, அரசியல் பார்வையோடு இருப்பது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நாளுக்கு நாள் போக எலெக்ஷன் நெருங்க ஊடக விவாதங்களில் நான் தொடர்ந்து பங்கேற்று வருகிறேன்.
ஊடக விவாதங்களில் நான் ரொம்ப நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எந்த குறுக்கீடும் இல்லாம எல்லாருக்கும் நிதானமாக தரவுகளோடு பதில் சொல்லக்கூடியவன். அப்படி இருந்தும் இன்றைக்கு சமூக வலைதளங்களின் மூலமாக ஊடக விவாதங்களில் இவர் ஏன் பேசுறாரு அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு சங்கிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காரணம் ஒன்னே ஒண்ணு, நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அவர்களிடம் என்ன இல்ல, பதில் இல்லை. நான் முன்னாடி சொன்னதுதான், இவன்லாம் கேள்வி கேட்கிறானே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரச்சனை அவங்களுக்கு. இவன்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைங்கிறது இரண்டாவது பிரச்சனை இல்லையா? செந்தில்வேலுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாடு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுக்கு அதிகமான கோபத்தை தரக்கூடும். நாம் அது எல்லாத்தையும் தாண்டித்தான் நாம ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டிய தருணம் இது. ஓரணியில் திரண்டு நிற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.